இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ற இந்த டைம்ல பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இன்டர்நெட் இல்ல, மொபைல் சிக்னல் இல்ல, வெளியே போக வழியும் இல்ல. ஒரு 60,000-70,000 மக்கள் ஒரு மைதானத்துல கூடியிருக்காங்க. கையில ஆயுதம் இல்ல, வெறும் முழக்கங்கள் மட்டும். அவங்களுக்கு பாகிஸ்தான் ஆர்மி திருப்பி கொடுத்தது புல்லட்ஸ். பிஓகேல 2026ல நடக்கிறத உலகம் பார்த்தும் பார்க்காம இருக்கு. எந்த மீடியாவும் பேசல, நாம பேசலாம். இந்த பகுதியை இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்ல, பாகிஸ்தான் அசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொல்லுது. அதாவது சுதந்திர காஷ்மீர். அசாத் வெறும் பேர்ல மட்டும்தான், ரியாலிட்டியில அதோட கதையே வேற. இந்த பகுதியில வாழும் சாதாரண மக்கள் அவங்க ரொம்ப நாளா பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க. நாங்க உண்மையிலேயே அசாத் தானா, சுதந்திரமானவர்கள் தானா? காரணம் அடுக்கிட்டே போலாம். பாகிஸ்தான் அங்க மின்சாரம் ஜெனரேட் பண்ணும், ஆனா அந்த மின்சாரம் அங்க வாழும் மக்களுக்கு கிடையாது. 1967ல பிஓகேல இருக்கிற ஜெலும் நதியில மங்களா டேம்னு ஒண்ணு கட்டினாங்க. அந்த டேம் கட்டுறப்ப 280 கிராமம் மூழ்கிச்சு. மொத்தம் 1,10,000 மக்கள் இடம்பெயர்ந்தாங்க அந்த டேமுக்காக. அங்க வாழ்ந்த மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக பாகிஸ்தான் அங்க பணம் தரும், ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டி தரும், ஃப்ரீயா வாட்டர் சப்ளை தரும்னு அங்கிருந்து 1000 மெகாவாட்ஸ் மின்சாரம் தயாரிப்போம், அதுல 300 மெகாவாட்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறதா சொன்னாங்க. அந்த பிராமிஸ் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படல. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, அங்க ப்ரொடியூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி நேரா பாகிஸ்தானுக்கு போகும். பாகிஸ்தான்ல இருந்து இங்க இவங்க இம்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சு, வழக்கமா பாகிஸ்தான் மக்கள் கட்டுற பணத்தை விட இங்க இருக்கவங்க 30-40 மடங்கு அதிகமா பில் கட்டணும். எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில இருந்து ஒரு குடம் தண்ணிக்கு அதிக காசு வசூலிப்பதுக்கு சமம். சுருக்கமா சொன்னா, அவங்க நிலம், அவங்க தண்ணீர், ஆனா எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா இஸ்லாமாபாத்துக்கு தான் போகும். 2022-23 காலகட்டங்கள்ல பாகிஸ்தானுடைய வளர்ச்சி, எக்கனாமி அதல பாதாளத்துக்கு போக இன்ஃபிளேஷன் 38% தொட்டுச்சு. பாகிஸ்தான்ல தட்டுப்பாடு வந்துச்சுன்னா உடனே இங்க நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க காசு வேணும்னா இங்க இபி பில் இன்க்ரீஸ் ஆகும். இது போக நம்ம அரசாங்கம் இந்தியால இருந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அரிசி வரலைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதேதான் அங்க நடந்துச்சு. பாகிஸ்தான் அரசாங்கம் பிஓகேக்கு கொடுக்க வேண்டிய கோதுமைகளை கொடுக்கவில்லை. இதையெல்லாம் எதிர்த்து 2023ல மக்கள் தெருவுல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. இந்த போராட்டத்தை லீட் பண்ண ஜேஏஏசின்னு, ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டின்னு ஒரு அமைப்பு உருவாச்சு. இந்த அமைப்போட ஒரே குறிக்கோள் அவங்க மக்களோட பேசிக் ரைட்ஸை பாகிஸ்தானிடம் இருந்து வாங்கி தர்றது. 2024ல ஜேஏஏசி ஒரு லாங் மார்ச், நீண்ட தூர நடைப்பயணத்தை ஆர்கனைஸ் பண்ண, இவங்களை பாகிஸ்தான் வன்முறையை கையாண்டு அடக்க முயற்சி பண்ண 5 பேர் உயிரிழந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான கணக்கு என்னன்னு யாருக்கும் தெரியாது. இது இன்டர்நேஷனல் மீடியால பரபரப்பாக பாகிஸ்தானுடைய பிஎம் ஷபாஸ் ஷெரீஃப்க்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மக்களோட டிமாண்டை அக்செப்ட் பண்ணி தானியங்களோட விலையை குறைக்கிறோம், எலக்ட்ரிசிட்டிக்கு அந்த வரி போடுவாங்கல்ல அதை குறைக்கிறோம், ஒரு 100கணக்கான கோடிகளுக்கு சப்சிடி அதாவது தள்ளுபடிகள் பண்றோம்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா அது எப்படி முடியும்? கஜானாலே காசு இல்லையே. பாகிஸ்தான் அரசாங்கம் சொன்ன எதையுமே செய்யல. 2025 ஆகஸ்ட்ல ஜேஏஏசி திரும்ப வந்துச்சு. இந்த தடவை அவங்க வைத்த கோரிக்கையோட லிஸ்ட் பெருசு. 38 அம்சங்களை கொண்ட கோரிக்கை பட்டியல். கவர்மெண்ட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. செப்டம்பர் அக்டோபர் 2025ல ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. பாகிஸ்தான் இந்த மாதிரி போராட்டங்கள் அங்க வெடிச்சதுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் பிளாக் அவுட். இன்டர்நெட் ஒர்க் ஆகாது, மொபைல் சிக்னல்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா அப்பதான் அங்க என்ன நடக்குதுங்கிறது வெளியே தெரியாது. அங்க நடந்த பிரச்சனையில ஒரு 9-10 பேர் இறந்திருப்பாங்கன்னு பாகிஸ்தான் சொல்லுது. ஆனா உண்மையிலேயே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு இருந்து யாராவது வெளியே வந்து உண்மைகளை சொன்னாதான் தெரியும். இப்ப என்ன தமிழ் அங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் பிஓகேல ஜூலை 27 எலெக்ஷன்ஸ் நடக்கும்னு அறிவிச்சாங்க. ஜூன் 5ஆம் தேதி இந்த அறிவிப்பு வர, ஜூன் 5ல இருந்து ஜூன் 12 வர பிஓகேல பிளாக் அவுட். எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்ப மக்களை ஏன் பிளாக் அவுட்ல வச்சிருக்கணும்? பிஓகேக்கு யாரும் போக வரக்கூடாதுன்னு அட்வைஸ். டூரிஸ்ட்லாம் உடனே வெளியேறுங்கன்னு சொன்னாங்க. பெடரல் பார்லிமெண்டரி ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணாங்க. பத்திரிகையாளர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஜூன் 5ஆம் தேதி ஜேஏஏசியை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்னு பேன் பண்ணிட்டாங்க. அது ஒரு சாதாரண ஆர்கனைசேஷன். நம்ம ஊர்ல நிறைய அமைப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி பொதுமக்கள் இருப்பாங்க. அதுல ஸ்டூடெண்ட், வேலைக்கு போறவங்க, லாயர்ஸ், விவசாயிகள், அப்புறம் சிவில் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி ஆளுங்க தான் அந்த அமைப்புல இருக்காங்க. இப்போ இவங்களை எல்லாம் பாகிஸ்தான் டெரர் குரூப்னு சொல்றாங்க. இந்த தடவை எலெக்ஷன்ல இஸ்லாமாபாத்துக்கு சாதகமான ஆட்சி இங்க பிஓக்கள் அமையாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல. ஜேஏஏசி அமைப்பு ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கான ரைட்ஸை கேட்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் அந்த அமைப்பை பேன் பண்ணி
ஒட்டு மொத்தமாக அந்த இடத்தையே சீல் பண்ணி பிளாக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 72 ஜேஏஏசி மெம்பர்ஸை அரெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. ஜேஏஏசியோட லீடர் ஷாகத் நவாஸ் மிர் ஒரு வீடியோ மெசேஜில் சொன்னாங்க, இந்த நாடு எங்கள் மக்களை மாசக்கர் கொத்து கொத்தாக கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கிறோம்னு. ஜூன் 9ஆம் தேதி ஜேஏஏசி அமைப்பு ஒரு 300 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய நடைப்பயணம் போய் எதிர்ப்பை தெரிவிக்கலான்னு அவங்க பிளான் பண்ண அத்தாரிட்டிஸ் அதை பிளாக் பண்ணி அங்கே நடக்கிறது எதுவும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்டர்நெட்டை முடக்கி துப்பாக்கி தோட்டாக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல அங்கே கலவரம் போயிட்டு இருக்கு. ஜூன் 9ஆம் தேதி மட்டும் ஒரு 30 பேர் இறந்திருப்பாங்க, 200க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. அந்த அமைப்பு பின்வாங்காம ஜூன் 11 அன்று 60,000 70,000 பேர் ராவல்கோட்ல இருக்கிற எய்ட்காங்கிற ஒரு கிரவுண்ட்ல 2 போராட்டம் பண்ண ஆரம்பிக்க பாகிஸ்தான் அவர்களை அடக்க துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்தினாங்க. குறைஞ்சது 16 பேர் இறந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. உண்மையான எண்ணிக்கை இன்டர்நெட் பிளாக் அவுட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். போராட்டம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்தோட ஸ்லோகன் இருக்கும்ல, வர்தே வாலே கிர் ரகே கைன். ஹிந்தி தெரியாது, இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா, இந்த பயங்கரவாதத்தை யாரு பண்றது, யூனிஃபார்ம் போட்ட நீங்க தான் பண்றீங்க. ஜூன் 11 மாலை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுனாங்கல்ல, அங்க கொல்லப்பட்டவங்களுக்கு நியாயம் வேணும், இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷனை டிமாண்ட் பண்றாங்க. இவ்வளோ நடந்துட்டு இருக்க யுனைடெட் நேஷன்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, இது வரைக்கும் வாயே திறக்கல. உலகத்தோட மேஜர் பவர்ஸ் அமைதி புறா ஐயா ட்ரம்ப் ஐயா வாயே திறக்கல. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே எங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஒரு அமைப்பு ஜேஏஏசியை முடக்கி தனக்கு சாதகமான ஒரு ஆட்சி அங்க வச்சுக்கணும், அப்பதானே அங்க இருக்க மக்களை சுரண்ட முடியும். இதுதான் பாகிஸ்தானோடைய தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அங்கே பிஜேபி மட்டும்தான் நிற்கும், இல்லை பிஜேபிக்கு ஆதரவான கட்சிகள் மட்டும்தான் நிற்கும். நம்ம யாருக்கு போட்டாலும் அது பிஜேபிக்கு தான் ஆதரவாக போகும். மற்ற கட்சிகள் எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் அப்படியே அங்கே பிஓகேல நடந்துட்டு இருக்கு. அப்படி மீறி நிற்போம் அப்படின்னு சொன்னவங்க ஏஏசி உங்களை இப்போ டெரரிஸ்ட் குரூப்னு சொல்லி பேன் பண்ணி முக்கியமான தலைவர்கள் முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஈத்காத்தில் பாகிஸ்தான் பண்ணதை நம்ம ஜாலியன் வாலாபாத் கூட கம்பேர் பண்ணலாம். ஈத்காத்தில் நடந்த இன்சிடென்ட் 60,000 70,000 பேர் வெறும் கையா ஆயுதம் இல்லாம போராட்டம் பண்ண, அவங்க முன்னாடி துப்பாக்கியை நீட்டினது இதுக்கு முன்னாடி ஜாலியன் வாலாபாத்தில் நடந்துச்சு 1919. அதுக்கப்புறம் இப்போ 2026 தான் இப்படி ஒரு விஷயம் உலகத்திலே நடக்குது. இன்டர்நெட் இல்லாம ஃபோன் சிக்னல்ஸ் இல்லாம என்ன நடக்குதுன்னு உலகத்துக்கு அந்த மக்களால் வெளிப்படுத்த முடியல. ஆனால் அந்த அமைப்போட ரெசிஸ்டன்ஸ், என்ன பண்ணாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கைகள்ல இருந்து போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆர்மியை வச்செல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, உங்களே சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை இப்போ என்ன நடக்குதுங்கிறது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.